மற்றவர்கள். பாரசீக பேராபத்து. வரலாற்றில் சில விதிவிலக்குகள் இருந்தாலும் பொதுவாக பேரரசுகள் பொட்டென்று போய்விடுவதில்லை. கோமா நிலை என்பது சாம்ராஜ்யங்களுக்கும் உண்டு. அந்த பரிதாப நிலைதான் அவுரங்கசீப் மறைவைத் தொடர்ந்து முகலாய ஆட்சிக்கு நேர்ந்தது. ஆலம்கீருக்குப் பிறகு வரிசையாக அரியணையில் அமர்ந்தவர்களில் நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடியவர்கள் யாரும் இல்லை எனலாம். சிலர் சில ஆண்டுகள் ஆண்டார்கள். சிலர் நிமிடமே காட்சி தந்து எரிந்து மறையும் எரிகற்களைப் போல அல்லது கண் சிமிட்டும் நேரத்தில் தலைகாட்டி மறையும் நீர்க்கொப்பளங்களாக வந்து போனார்கள். ஆக மொத்தத்தில் பருந்துகள் வசித்த இடத்தில் ஆந்தைகள் ஆட்டம் போட்டன, குயில்களுக்குப் பதில் காகங்கள் பாட்டுப் பாடின என்று இந்த பிற்கால முகலாய ஆட்சியை வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவுரங்கசீப் இறந்தபோது அவர் மகன் ஷா ஆலம் காபூலில் கவர்னராக பணியிலிருந்தார். இன்னொரு மகன் ஆசாத் குஜராத்திலும், கடைசி மகன் காம்பக்ஷ் பிஜப்பூரிலும் அதே பதவிகளில் இருந்தனர். மறைந்த பாதுஷா விரும்பியபடி சாம்ராஜ்யத்தை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் என்று சற்றாவது நினைத்தவர் மூத்தவர் ஷா ஆலம் மட்டுமே. அடுத்த வாரிசை வாட்களே நிர்ணயிக்கட்டும் என்று மற்ற இரு இளவரசர்களும் முழங்கியதால் போர் என்னும் கொடுமையை தவிர்க்க முடியாமல் போனது. தந்தை இறந்தபோது ஷா ஆலத்தின் வயது 64. எத்தனை வயதானாலும் அரியணையை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிடத் தோன்றுமா என்ன? காபூலிலிருந்து பெரும் படையுடன் டெல்லி நோக்கிக் கிளம்பினார் அவர். ஜூன் 1707 ஆண்டு. ஆக்ரா அருகில் ஷா ஆலம், ஆசாம் இரு சகோதரர்களின் படைகளும் ஆவேசமாக மோதிக்கொண்டன. நடந்து முடிந்த இந்த ஒருநாள் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர் ஷா ஆலம். போரில் கொல்லப்பட்டார் ஆசாம். உடனே ஷா ஆலம் படை தெற்கே காம்பக்ஷ் படையை சந்திக்க கிளம்பியது. ஹைதராபாத் அருகே நடந்த யுத்தத்தில் படு தோல்வியடைந்த காம்பக்ஷ் பிறகு பலத்த காயங்கள் காரணமாக உயிரை விட்டார். இரு போர்களிலும் வெற்றிக் கொடி நாட்டிய ஆசம் அல்லது ஷா ஆலம் டெல்லிக்குத் திரும்பி பகதூர் ஷா என்னும் பட்டப்பெயருடன் அரியணையில் அமர்ந்தார். தவிர்க்க முடியாமல் போரில் இறங்கினாலும் சற்றே மென்மையான மன்னர்தான் பகதூர் ஷா. 4.5 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்துவிட்டு தன் 69ஆம் வயதில் இறந்தார் பகதூர் ஷா. அவுரங்கசீப் தந்த சான்ஸ் அவ்வளவே. பகதூர் ஷா தலையை போட்டவுடன் மறுபடியும் வாரிசு பூசல் கிளம்பியது. பாதுஷாவின் 4 மகன்களும் ஆளுக்கொரு படையுடன் மோதலில் இறங்கினார்கள். அவர்களில் ஜகந்தர் ஷா தன் மற்ற 3 சகோதரர்களையும் போரில் தோற்கடித்துக் கொன்றுவிட்டு மகுடம் சூட்டிக் கொண்டார். இவருடைய ஓராண்டு கால ஆட்சி அலங்கோலமாக அமைந்தது. தன் சகோதரர்களின் குழந்தைகளையெல்லாம் சித்திரவதை செய்து கொன்று வெறியாட்டம் ஆடிய இந்த மன்னர் அந்தப்புறம் ஆட்டம் போடுவதிலும் சளைக்கவில்லை. ஜகந்தர் ஷா ஆட்சியில் அறிவார்ந்த ஆலோசகர்கள் சிறையில் தள்ளப்பட்டனர். அரைவேக்காடுகளின் ஆர்ப்பாட்டம், ஆரணங்குகளின் ஆட்டபாட்டமென்று அரண்மனையே அசிங்கமாகிப் போனது. இந்த அநாகரிக ஆட்சிக்கு முடிவு கட்டினார் ஜகந்தர் ஷாவின் சகோதரர் மகன் ஃபருக்சியார். மன்னர் கையில் சிக்காமல் தப்பித்திருந்த அந்த இளவரசர் போரில் தன் தந்தை மடிந்ததைத் தொடர்ந்து மனமுடைந்து தற்கொலை முயற்சியில் இறங்கியதுண்டு. அவருடைய விதவை தாய், "நீ ஏன் சாக வேண்டும்? இறைவன் கருணை இருந்தால் ஏன் உன் சதிகார பெரியப்பாவைத் தீர்த்துக் கட்டிவிட்டு அரியணையில் அமர முடியாது? படை திரட்டிக் கொண்டு போய் பழி வாங்கு" என்று வலியுறுத்த புத்துணர்ச்சியுடன் ஒரு படை திரட்டினார் இந்த இளவரசர். பிறகு ஜகந்தர் ஷாவுடன் மோதி அதில் வெற்றியும் பெற்றார். சிறையில் தள்ளப்பட்ட ஜகந்தர் ஷாவின் கழுத்தை நெரித்துக் கொல்ல ஆட்கள் அனுப்பப்பட்டனர். கைகளால் எத்தனை இறுக்கியும் அந்த சர்வாதிகார மன்னர் இறக்கவில்லையாம்.
வெறுத்துப்போன ஒரு முகலாய மெய்க்காவலர் பருத்த தன் பூட்ஸ் காலால் ஜகந்தர் ஷாவின் உயிர் நிலையில் தொடர்ந்து உதைத்து அவரை கொல்ல வேண்டி வந்தது. சிம்மாசனம் என்பது சில்மிஷம் பிடித்ததாயிற்றே. ராஜ உடை தரித்தவுடன் ஃபருக்சியாரும் உருப்படாமல் போனார். கீழ்த்தரமான சகவாசங்கள் அவரையும் பீடித்தது. 1719 அவரை பதவியிலிருந்து இறக்கினார்கள் இராஜாங்க பிரபுக்கள். சிறையில் அவரை தள்ளினார்கள். அங்கே ஃபருக்சியாரின் கண்கள் குறுவாளால் பறிக்கப்பட்டன. சுமார் 6 ஆண்டு காலம் ஆண்ட இந்த பாதுஷாவை சித்திரவதை செய்து 1719 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சாகடித்தார்கள். இந்த கொலையைத் தொடர்ந்து 1719 பிப்ரவரியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்குள் 3 ராஜகுலத்து இளைஞர்கள் அரியணையில் அமர்த்தப்பட்டு உடனே கீழே இறக்கப்பட்டார்கள். சரியான வாரிசு கிடைக்காமல் டெல்லி அரண்மனையில் ஏகமாக குழப்பம் நிலவியது. ஒரு வழியாக மறைந்த பகதூர் ஷாவின் 4வது மகனுக்குப் பிறந்த 18 வயது இளவரசர் ரோஷன் அக்தர் முகமது ஷா என்ற பெயருடன் புதிய பாதுஷாவாக பட்டமேற்றார். நிர்வாகத்தில் பாதுஷாவிற்கு வலதுகரமாக செயல்பட்டவர் நிஜாம் அல் முல்க் என்னும் சக்தி வாய்ந்த ஓர் அமைச்சர். அறிவாற்றல் மிகுந்த இந்த அமைச்சரை பிரதம மந்திரியாக்க விரும்பினார் முகமது ஷா. ஆனால் டெல்லியில் நிலவிய இராஜாங்க சூழ்நிலை அந்த அமைச்சருக்கு பிடிக்காததால் டெல்லியிலிருந்து வெளியேறி தெற்கே ஹைதராபாத் சென்று தன் செல்வாக்காலும் திறமையாலும் புதியதொரு ராஜ்யத்தை நிறுவினார். அவர் வழிவந்தவர்கள்தான் புகழ்பெற்ற ஹைதராபாத் நிஜாம்கள். மயிலாசனத்திற்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மயிலாசனத்தில் அமர்ந்த கடைசி முகலாய மன்னரான முகமது ஷா தனிப்பட்ட முறையில் மென்மையானவர். கொலை வெறியாட்டம் எதுவும் போடவில்லையே தவிர அந்தப்புறத்தில் கும்மாளம் போட்டதில் குறைச்சலில்லை. அதோடு சரி, அரசாளும் திறமையில் முகமது ஷா ஒரு சைபர் என்று அவரை வரலாற்றாசிரியர் ஒருவர் வர்ணிக்கிறார். அதற்கேற்ப வரிசையாக மொகலாய ஆட்சிக்குட்பட்டிருந்த பல பிரதேசங்கள் ஒவ்வொன்றாக முகமது ஷாவின் கைப்பிடியிலிருந்து கலந்து கொண்டன. தெற்கே மராட்டியர்கள் தங்கள் எல்லைகளை மேலும் வெற்றிகரமாக விஸ்தரித்தார்கள். அயோத்தியும் வங்காளமும் மொகலாயர்களிடமிருந்து கை நழுவிப் போயின. ஆக்ரா அருகே ஜாட் இனத்தினர் ஒரு சுதந்திர நாட்டை நிறுவி கொடியேற்றிய போதும் டெல்லி பாதுஷாவால் ஏதும் செய்ய முடியவில்லை. பஞ்சாப் மாநிலத்தையோ சீக்கியர்கள் அழுத்தமாக தங்கள் வசமாக்கிக் கொண்டனர். இப்படியாக மொகலாய ஆட்சி துவண்டு போயிருந்த இந்த தருணத்தில்தான் அந்த பேராபத்து நிகழ்ந்தது. ஆபத்தின் பெயர் நாதிர் ஷா. எளிமையான துருக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் நாதிர் ஷா. பாரசீக மன்னர் ஷா தாமாஸ்ப் கிபி 1727 இறந்ததைத் தொடர்ந்து அவரிடம் தளபதியாக பணிபுரிந்து வந்த நாதிர் ஷா பாரசீக அரியணையை கைப்பற்றினார். பிறகு அவர் கனவுகள் மேலும் விரிந்தன. அதே சமயம் நாதிர் ஷாவுக்கு டெல்லி பாதுஷா மீது ரொம்பவே கோபம் உண்டு என்று சொல்ல வேண்டும். அதற்குக் காரணம் இல்லாமல் இல்லை. பாரசீகத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையே தூதர் பரிமாற்றம் ரொம்ப காலமாகவே இருந்து வந்தது. நாதிர் ஷா பாரசீக மகுடத்தை சூட்டிக் கொண்டதிலிருந்து இந்தியாவிலிருந்து தூதர் யாரும் அனுப்பப்படவில்லை. கடிதம் எழுதினாலும் டெல்லி பாதுஷாவிடமிருந்து பதில் இல்லை. பதில் போடுவதில் பாதுஷா ரொம்ப வீக். ஆகவே கொஞ்ச காலமாகவே எரிச்சலில் இருந்தார் நாதிர் ஷா. நான் கேள்விப்பட்ட வரையில் ஒரு கையில் மதுவும் மற்றொரு கையில் மாதுவுமாக சுகபோகத்தில் டெல்லி பாதுஷா தழைத்துக் கொண்டிருப்பதாக அறிகிறேன். அவர் என்னை மதித்து பதில் போடாததில் வியப்பில்லை. நான் நேரில்தான் அவரிடம் பேச வேண்டும் போலிருக்கிறது என்று கோபத்துடன் குமுறினார் நாதிர் ஷா. பிறகு மனம் தளராமல் முகமது ஷாவிற்கு மற்றொரு கடிதம் அனுப்பினார். இந்தியாவின் தெற்குப் பகுதியிலிருந்து கிளம்பியிருக்கும் ஈனப்பிறவிகளான மராட்டியர்கள் இஸ்லாத்திற்கு பெரும் பிரச்சினைகள் விளைவித்துக் கொண்டிருப்பதாக அறிகிறேன். பாதுஷா அது பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. இஸ்லாத்தைக் காப்பாற்றவும் தங்கள் நட்பை நாடியும் நான் இந்தியா நோக்கி பயணம் கிளம்பியிருக்கிறேன். பாரசீகத்திற்கும் இந்தியாவுக்கும் நீண்டகால நட்பு உண்டு என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்.
என்னை வரவேற்பீர்கள் என்று முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. நட்புடன் நாதிர் ஷா என்று ஒரு கடிதம் டெல்லிக்குப் போனது. இதற்கு அங்கிருந்து பதில் வரவில்லை. கோபத்தை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்ட நாதிர் ஷா டெல்லிக்கு இன்னொரு கடிதம் அனுப்பினார். இந்த முறை சற்று சூடாகவே. மராட்டிய எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க முனைவதை நான் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. முகலாய சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்திச் சீர்படுத்த வேண்டிய கடமையும் எனக்கு வந்திருக்கிறது. விரைவில் தங்கள் பெருமைமிக்க டெல்லியில் என் படை பிரவேசிக்கும். இந்த சீரமைப்புப் பணிக்காக 4 கோடி வெள்ளி ரூபாய் தயாராக வைத்திருக்கவும், வடக்கே நான் குறிப்பிடும் சில எல்லைப் பிரதேசங்களையும் எம்மிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த கடிதத்துக்கு 40 நாட்களுக்குள் பதில் எதிர்பார்க்கிறேன். 40 நாட்கள் கழிந்தன. முகமது ஷா அசைந்து கொடுக்கவில்லை. இது ஆபத்துக்கு வழிவகுத்துவிட்டது. அதைத் தொடர்ந்து பாரசீகத்து முரசுகள் ஒலித்தன. வாத்தியங்கள் கிரீச்சிட்டன. 1,30,000 வீரர்கள் அடங்கிய நாதிர் ஷாவின் படை திமுதுமுவென்று இந்தியா நோக்கிக் கிளம்பியது. ஒரு ராட்சச மலைப்பாம்பு போல நீண்ட பாரசீகப் படை கைபர் கணவாயை துரிதமாக கடந்து இந்திய எல்லைக்குள் புகுந்தது. லாகூர் மொகலாய கவர்னர் ஜக்காரியா கான் பாரசீகப் படைக்கு சற்றே எதிர்ப்பு காட்டிவிட்டு பின்வாங்கி பணிந்தார். கவர்னரை மன்னித்து நாதிர் ஷா அவரிடம் செலவுக்கு 20 லட்சம் ரூபாய் கட்டாய நிதி வாங்கிக் கொண்டார். தொடர்ந்து டெல்லி நோக்கி முன்னேறியது அவர் படை. மொகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா படை திரட்டிக் கொண்டு தயார் நிலையில் இருப்பதாக வழியில் செய்தி வந்து சேர்ந்தது. நல்லது, வளையிலிருந்து எலியை துளாவி எடுக்க வேண்டியிருக்குமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி இகழ்ச்சியாக புன்னகைத்தார் நாதிர் ஷா. 13ஆம் தேதி பிப்ரவரி 1739 டெல்லிக்கு அருகே பானிபட்டுக்கு 20 மைல் தொலைவிலுள்ள கார்னால் என்னும் ஊரில் பாரசீகப் படை நுழைந்தபோது அதை எதிர்கொண்டது 3 லட்சம் வீரர்கள் அடங்கிய டெல்லி படை. இந்திய போர் யானைகள் மட்டுமே 2000ற்கு மேல். முன்னொரு காலத்தில் இந்திய நாட்டுக்கே உரிய யானைப்படையைக் கண்டு கிரேக்க வீரர் அலெக்சாந்தரே கவலையிலும் குழப்பத்திலும் ஆழ்ந்ததுண்டு. அது பழைய கதை. பிற்பாடு பல நாடுகளில் யானைகள் பரவலாக போரில் பயன்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டதால் நீண்ட கரிய பெரும் சுவராக வழிமறித்த யானைகளின் அணிவகுப்பை பார்த்து நாதிர் ஷா மிரளவில்லை. பதிலடியாக 100கணக்கில் நாதிர் ஷாவின் படையிலிருந்து கிளம்பி பாய்ந்தன ஒட்டகங்கள். அவற்றின் மீது வைக்கோல் கட்டுகள் தீச்சுவாலைகளுடன். பரவலாக ஒரு நெருப்பு அலை முன்னேறி வருவது கண்டு யானைகள் மிரண்டு போய் பின்வாங்க, அதற்குள் டெல்லி படையை சுற்றி வளைத்த பாரசீகப் படை முகலாய வீரர்களை துவம்சம் செய்தது. மின்னல் வேகத்தில் வாட்களை இயக்கிய நாதிர் ஷாவின் வீரர்கள் 2 மணி நேரத்தில் 20,000 டெல்லி வீரர்களை வெட்டி தள்ளி சாதனை புரிந்தார்கள். எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே சுலபமாக வெற்றிக் கொடி நாட்டியது பாரசீகப் படை. நாதிர் ஷா பாசறையில் வெற்றிக் களிப்புடன் அமர்ந்திருக்க கூடாரத்திற்கு வரவழைக்கப்பட்டார் தோல்வியடைந்த டெல்லி சக்கரவர்த்தி. புனித குர்ஆன் புத்தகம் ஒன்றை மார்போடு அணைத்துக் கொண்டு தடுமாறி வந்து நின்ற அவர் முகத்தில் அச்சம் தெரிந்தது. டெல்லி பாதுஷாவின் மீது பார்வையைச் செலுத்திய நாதிர் ஷா, புத்தகத்தை வைத்துவிட்டு பயப்படாமல் நெருங்கி வரலாம். போர்க்களத்தில் மட்டுமே வாளெடுப்பவன் நான் என்றார். பிறகு டெல்லி மன்னரை அமரச் செய்து நாதிர் ஷா சொன்னதாவது: நான் எவ்வளவு கடிதங்கள் எழுதியும் தாங்கள் பதில் போடாதது குறித்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? 2 முறை தூதுவர்களை அனுப்பினேன், அதற்கும் அலட்சியம் காட்டினீர்கள். ஒருவர் கடிதம் எழுதினால் பதில் போட வேண்டுமென்ற அடிப்படை விஷயம் கூட தங்களுக்குத் தெரியவில்லை. உங்கள் நாட்டைப் பற்றியும் நீங்கள் கவலைப்படுவதாகத் தெரியவில்லை. என் படை இந்திய எல்லைக்குள் புகுந்த பிறகும் என்னை முறையாக வரவேற்க யாரையும் தாங்கள் அனுப்பவில்லை. இதெல்லாம் பெரும் தவறு என்று தங்களுக்கு ஏன் தோன்றவில்லை? உங்கள் அலட்சியமும் ஆணவமும்தான் என்னை வலுக்கட்டாயமாக இங்கே வரவழைத்தன. கடைசியில் நடந்தது என்னவென்று பார்த்தீர்களா? இப்படி நாம் ரத்தம் சிந்தியிருக்க வேண்டுமா? நாதிர் ஷா சொல்லி நிறுத்த தலைகுனிந்து மௌனமாக இருந்தார்
முகமது ஷா. பாரசீக மன்னர் தொடர்ந்து கூறினார், சரி, நீண்ட பயணமும் அதைத் தொடர்ந்து போரும் எங்கள் வீரர்களை களைப்படைச் செய்துவிட்டன. அவர்களுக்கும் எனக்கும் ஓய்வு தேவை. டெல்லியில் ஓய்வெடுத்துக் கொள்வோம். மற்ற விஷயங்கள் பற்றி பிறகு பேசுவோம். கடைசி வரை தலையை தூக்கி நாதிர் ஷாவை நேருக்கு நேர் பார்க்கவில்லை முகலாய மன்னர். வெற்றிப் படையுடன் ஏறக்குறைய கைதியாக முகமது ஷாவையும் கூடவே அழைத்துக் கொண்டு டெல்லி நகருக்குள் பிரவேசித்தார் நாதிர் ஷா. அச்சத்திலிருந்த மக்கள் வழியெங்கும் வரவேற்புத் தோரணங்கள் அமைத்திருந்தனர். மாடிகளிலிருந்து மலர்கள் வீசினர். செங்கோட்டை அருகே சாந்தினி சவுக் கடை வீதியில் இந்த ஊர்வலம் நுழைந்தபோது நகை வியாபாரிகள் முத்துக்கள், பவழங்கள் மற்றும் விலை மதிப்புமிக்க வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களை நாதிர்ஷாவிடம் பரிசாகத் தந்துவிட்டு மண்டியிட்டனர். இந்தியர்கள் காக்காய் பிடிப்பதில் வல்லவர்கள்தான் என்ற குறும்பு புன்னகையுடன் அவற்றை ஏற்றுக்கொண்டு குதிரையைச் செலுத்தினார் பாரசீக மன்னர். அன்று இரவு செங்கோட்டைக்குள் வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் நாதிர்ஷாவுக்கு கோலாகலமான வரவேற்பு தரப்பட்டது. விருந்துக்கு முன்னோடியாக மதுக்கிண்ணங்கள் அணிவகுத்தன. எதிரே திறந்த வெளியில் கிறங்கடிக்கும் அழகுடன் அணி சேர்ந்த பெண்கள் நாட்டியம் துவக்கினர். ஒயின் கோப்பையுடன் தன் அருகில் போதையுடன் அமர்ந்திருந்த முகமது ஷாவை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, பாடல் ஆடல் போன்ற விஷயங்களில் பாதுஷாவுக்கு நிறைய திறமை உண்டாமே என்றார் பாரசீக மன்னர். உடனே தன் இடையில் மணிகளை தொங்கவிட்டுக் கொண்டு ஒரு கையில் மதுக்கோப்பையுடன் நாட்டிய பெண்களுக்கு இடையில் புகுந்து தானும் பரிதாபமாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். பாபர், அக்பர் மற்றும் அவுரங்கசீப் போன்ற பேரரசர்கள் வழிவந்த முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா. மறுநாளும் விடிந்தது. பயங்கரம் நெருங்கியது. தலைநகரில் கொலை விழா. செழிப்போடும் செல்வாக்கோடும் பெரும் சக்தியாக விளங்கிய இந்திய தலைநகரா இவ்வளவு சுலபத்தில் தன் காலடியில் பணிந்து வீழ்ந்துவிட்டது என்ற களிப்பில் மூழ்கிய நாதிர்ஷா, இரவு போர்வை நகரை மூடியவுடன் ஓய்வெடுப்போம் என்று சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே நடந்தார். டெல்லி அரண்மனைக்குள் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையறை பாரசீக மன்னருக்காக தயாராக காத்திருந்தது. சுவைத்து மகிழ வெற்றிக்கனி மட்டும் போதுமா? கொஞ்சித் திளைக்க கட்டழகு கிளி ஒன்றும் அவருக்குத் தேவைப்பட்டது. வந்ததிலிருந்தே அரண்மனையில் தன் கவனம் கவர்ந்த இந்து அடிமைப் பெண் நூர்பாய் இந்த பாரசீகப் பருந்தால் படுக்கையறைக்கு கொத்திச் செல்லப்பட்டாள். மதுவும் மாதுவும் மனதை லேசாக்க படுக்கையில் சரிந்து கண்ணயர்ந்தார் நாதிர் ஷா. வெள்ளிக்கிழமை காலையும் விடிந்தது. காத்திருந்த செய்தி திகைப்பூட்டியது. ஜும்மா மசூதியில் தொழுகையின் போது மன்னர் நாதிர் ஷாவின் பெயரை முன்வைத்து குத்பா ஓதப்பட்டபோது கூடியிருந்த மக்களிடையே கேலி கூக்குரல்களும் கண்டனக் குரல்களும் எழுந்தன என்றும், அதைத் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வெளியே சற்று அசந்தர்ப்பமான சூழ்நிலை நிலவுகிறது என்றும் வந்து வணங்கி நின்ற மெய்க்காவலர் மன்னரிடம் சொன்னார். பிறகு தயக்கத்துடன் தரையை பார்த்தவாறு மேலும் தொடர்ந்தார் மெய்க்காவலர். சக்கரவர்த்தி, என்னை மன்னிக்க வேண்டும். துரதிருஷ்டசாலியான என்னிடம் தங்களுக்குச் சொல்ல நல்ல செய்தியில்லை. கடைத்தெரு வழியாக செல்லும் நம் வீரர்களைப் பார்த்து கேடுகெட்ட டெல்லி மக்கள் ஏசுகிறார்கள். கிண்டலும் நையாண்டியும் தாங்க முடியவில்லை. பொறுமைமிக்க நம் தளபதிகள் தெருவில் குதிரைகளில் செல்லும்போது அவர்கள் மீது மாடிகளிலிருந்து பெண்கள் குப்பையை குறிபார்த்து கொட்டுகிறார்கள். அரிசி, இறைச்சி என்று கடையில் எது வாங்கப் போனாலும் நமக்கு மட்டும் தனி விலை 3 மடங்கு அதிகம். தங்கள் ஆணை எதுவும் இல்லாத நிலையில் இந்த விசித்திரமான சூழ்நிலையை எப்படிச் சமாளிப்பது என்று தெரியாமல் கலங்கிப் போய் நிற்கிறார்கள் நம் தளபதிகளும் வீரர்களும் என்று முடித்த மெய்க்காவலர் நாதிர் ஷாவின் காலடியில் விழுந்து, உள்ளே நகருக்குள் இருக்கும் நம் வீரர்கள் சில 100 பேர்தான். நம் பெரும்படை ஊருக்கு வெளியே நிற்கிறது. ஏன், டெல்லி மக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று தாங்கள் சொன்னதற்காக என்று புலம்பினார். நாதிர் ஷாவின் கண்கள் லேசாக சிவந்திருந்தன.
பொங்கிய கோபத்தை அடக்கிக் கொண்ட அவர், டெல்லி மக்கள் முட்டாள்கள் என்று தோன்றுகிறது. வலுக்கட்டாயமாக தண்டனையை வரவழைத்துக் கொள்ளப் பார்க்கும் இவர்களை வேறு எப்படி அழைப்பது? சரி, சற்று பொறுமையோடு இருப்போம். இவர்களுக்கு புத்தி திரும்புகிறதா என்று பார்ப்போம். மறுநாள் தேதி 10 மார்ச் 1739 சனிக்கிழமை. விதி மேலும் விளையாடியது. அன்று ஈத்துல் ஜூஹா, அதாவது பக்ரீத் பண்டிகை நாள். பலியிடுவதற்காக சில பசுமாடுகளை நாதிர்ஷாவின் வீரர்கள் பிடித்துக் கொண்டு போக இந்துக்கள் ஆவேசப்பட்டனர். ஒழிக குரல்கள் ஓங்கின. வீரர்கள் மீது சில கற்களும் விழுந்தன. இதெல்லாம் ஒருபுறம் நடக்க, அரிசி வாங்க முடியாமல் நாதிர்ஷாவின் வீரர்கள் தவித்தனர். அரிசி மண்டிகள் வைத்திருந்த இந்துக்கள் கடைகளை மூடிக்கொண்டதுதான் காரணம். கோதுமை வியாபாரம் முஸ்லிம்கள் வசம். அதையாவது வாங்கலாம் என்றால் அந்தக் கடைகளின் கதவுகளும் முகத்தில் அறைந்தாற்போல் மூடப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நாதிர்ஷா படையெடுப்பை எதிர்த்து ஊர்வலங்கள் நடத்தினார்கள். திடீரென்று மார்க்கெட் பகுதிக்குப் போன சில பாரசீக வீரர்களை மக்கள் கூட்டம் அடித்து விரட்டியது. இந்தச் செய்தி நாதிர்ஷாவுக்கு வந்து சேர, அது உண்மைதானா? நேரில் போய் நிலவரத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி 7 வீரர்களை அனுப்பினார் பாரசீக மன்னர். போனவர்களில் திரும்பியவர்கள் 3 பேர்தான். உடலெங்கும் காயங்களுடன், உடைகள் கிழிந்த நிலையில் தடுமாறி திரும்பி வந்து சேர்ந்த அவர்கள் மற்ற வீரர்கள் மக்களிடம் மாட்டிக்கொண்டதாகவும் அவர்களை கூட்டம் உயிரோடு எரித்து விட்டதாகவும் கொடூரமான ஒரு செய்தியை சொன்னார்கள். நாதிர்ஷாவின் உடல் கோபத்தில் அனல் அடுப்பாக மாறியது. மூச்சுக்காற்றின் உஷ்ணம் அதிகரித்தது. வெளியே இருக்கும் நம் படைக்கு தகவல் அனுப்புங்கள். ஊருக்கு உள்ளே வந்து அவர்கள் அணிவகுக்கட்டும். தளபதிகள் எல்லோரையும் என்னை உடனே சந்திக்கச் சொல்லுங்கள். அதற்கு முன் நானே ஒருமுறை நகரை வலம் சென்று வருகிறேன். நாதிர்ஷா ஊருக்கு திரும்பிவிட்டதாக இந்த அகம்பாவம் பிடித்த மக்கள் தப்புக் கணக்கு போட்டுவிட்டார்கள் என்று தோன்றுகிறது என்று கர்ஜித்துவிட்டு குதிரை ஏறி ஒரு சிறு படையுடன் கிளம்பினார். அதே சமயம் பாரசீக பெரும்படை தகதகக்கும் வாட்களை உயர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்து பரவியது. ஆச்சரியம்தான். ஆனால் வெற்றி பெற்ற அந்நிய மன்னர்களின் வழக்கத்திற்கு மாறாக 2 நாட்கள் நாதிர்ஷா பொறுமை காத்தது உண்மை. இது பற்றி எல்லா வரலாற்று புத்தகங்களுமே குறிப்பிடுகின்றன. அதே சமயம் தமக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேண்டாத விருந்தாளி உள்ளே திடும் பிரவேசம் செய்தது டெல்லி மக்களுக்கு எரிச்சல் ஊட்டியதிலும் வியப்பில்லை. ஒருவேளை பாரசீக முழுப்படையின் அசுர பலத்தை நேரில் பார்த்திருந்தால் மக்கள் அச்சத்துடன் அடங்கிப் போயிருக்கலாம். கடை வீதிகளில் உதிரிகளாக எதிரிகளை கண்முன்னே பார்த்தபோது மக்களுக்கு பயப்படத் தோன்றவில்லை. பந்தாடிவிட்டார்கள். பிறகு விதி கண்களை மூடிக்கொண்டு டெல்லியை நிராதரவாக விட்டு ஓட்டமெடுத்துவிட்டது. குதிரையில் ஏறி புறப்பட்ட நாதிர்ஷா மார்க்கெட் பகுதியிலிருந்த ரோஷன் உத் தௌலா மசூதி படிக்கட்டுகளில் தாவிச் சென்று அங்கிருந்த மேடை மீது அமர்ந்தார். மக்களிடமிருந்து திரும்பி போ என்று ஆவேச குரல்கள் கிளம்பின. இதுதான் கடைசி எச்சரிக்கை. 5 நிமிடங்கள் அவகாசம் தருகிறேன். எல்லோரும் கலைந்து போங்கள். 5 நிமிடங்கள். மிகவும் கலவரமான அந்தச் சூழ்நிலையில் குரலை உயர்த்தி மிகுந்த கோபத்துடன் முழங்கினார் நாதிர்ஷா. மக்கள் முகங்களில் பயம் தெரியவில்லை. மாறாக சில அழுகிய பழங்களும் முட்டைகளும் பாரசீக மன்னர் மீது வந்து விழுந்தன. அதையடுத்து அந்த விபரீதம் நிகழ்ந்தது. ஏதோ மாடியிலிருந்து குறிவைக்கப்பட்ட துப்பாக்கியிலிருந்து சீறி வந்த தோட்டா நாதிர்ஷாவுக்கு வெகு அருகில் நின்று கொண்டிருந்த ஓர் இளம் மெய்க்காவலர் மார்பில் ஊடுருவ, உயிரிழந்த அந்த வீரரின் உடல் பாரசீக மன்னரின் மடியில் விழுந்தது. வெறியோடு எழுந்து நின்ற நாதிர்ஷா தன் இடையிலிருந்து வாளை உருவினார். கோபாவேசத்துடன் அதை உயர்த்தி பிடித்தார். அதைத் தொடர்ந்து அடித்தொண்டையிலிருந்து வெளிப்பட்ட அவர் குரல் கனத்த பெரும் அருவியின் கர்ஜனையை ஒத்திருந்தது. இந்த வாளை நான் மறுபடியும் உரைக்குள் போடும் வரை
பாரசீக படை இந்த கேடுகட்ட மக்களை ஆசை தீர கொன்று தீர்க்கட்டும். ஆண் பெண் குழந்தை யாரையும் விட வேண்டாம். நம் அத்தனை வீரர்களின் வாட்களும் இயங்க வேண்டும். டெல்லியில் ஒரு உயிர் கூட மிஞ்சக்கூடாது. சுமார் 340 ஆண்டுகளுக்கு முன்பு தைமூரின் படை டெல்லியில் நிகழ்த்திய வெறியாட்டத்தை நேயர்கள் மறந்திருக்க முடியாது. அந்த பயங்கரம் மீண்டும் நிகழ்ந்தேறியது. வரலாற்றில் பல முறை பரிதாபப்பட்டு போன டெல்லி என்னும் களத்தில் 1.25 லட்சம் பாரசீக வீரர்கள் ஆவேசத்துடன் வாட்களை சுழற்றியவாறு குதித்தார்கள். சில மணி நேரங்களில் பல்லாயிரக்கணக்கான தலைகள் தலைநகர் வீதிகளில் உருண்டன. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நுழைந்து ஒடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தவர்களை வெளியே இழுத்து போட்டு குடும்பம் குடும்பமாக வெட்டிச் சாய்த்தனர் அந்நிய வீரர்கள். பீதியில் ஆழ்ந்த நூற்றுக்கணக்கான டெல்லி வாசிகள் மாடியிலிருந்து குதித்தும் குருவாளால் குத்திக் கொண்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்துக்கள் செந்நிறப் பொடிதூவிக் கொண்டாடும் ஹோலி பண்டிகை நாளான அன்று வீதிகள் வேறு விதமாக சிவந்து போன கொடூரம் நிகழ்ந்தது. பிறகு கடைவீதி பகுதிகளுக்கு பாரசீக வீரர்கள் தீ வைத்தார்கள். கொழுந்து விட்டெறிந்த தீயில் எதிரி படையினரால் தூக்கிப் போடப்பட்ட இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக கதறி துடித்து இறந்து போனார்கள். யுத்தத்தின் இரத்தச் சூழ்நிலையில் வழக்கமாக தலை தூக்கும் வெறியும் அங்கே வெடித்தது. எரிந்த வீடுகளிலிருந்து அலறி தப்பித்து ஓடிக்கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான இந்து முஸ்லிம் பெண்கள் அபகரிக்கப்பட்டு அலங்கோலப்படுத்தப்பட்டனர். இப்படி கற்பழிக்கப்பட்ட பல பெண்கள் குமுறிக் கிளம்பிய தீயில் வீறிட்டவாறு குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டனர். வீதிகளெங்கும் கிளம்பிய தீச்சுவாலைகள் ஐயோ என்பது போல வான் நோக்கி தன் சிவந்த நெடிய கரங்களை நீட்டி அரற்றின. காலை 8 மணி சுமாருக்கு துவக்கப்பட்ட இந்த பாரசீக கொலை விழா பிற்பகல் வரை நீண்டது. சில அமைச்சர்களுடன் கலங்கிப்போன முகத்துடன் நடுங்கியவாறு வந்தார் முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா. நாதிர் ஷாவின் காலடியில் விழுந்து அவர் பாதங்களை முத்தமிட்டார். போதும் இந்த தண்டனை, என் மக்களை மன்னித்து கருணை காட்டுங்கள் என்று கதறினார். டெல்லி பாதுஷா தன் காலடியில் துவண்டு விழுந்து அழுததை பார்த்த நாதிர்ஷாவின் கோபம் சற்றே தணிந்தது. அவர் வாள் மீண்டும் உறைக்குள் சென்றது. ஒரு வழியாக பாரசீக வீரர்கள் ஓய்ந்தார்கள். அந்த ஒரு நாளில் நாதிர்ஷாவின் வீரர்களின் வாட்களுக்கு இரையான டெல்லி மக்களின் எண்ணிக்கை சுமார் 2 லட்சம் பேர் என்று கூறப்படுகிறது. நாள் முழுவதும் கொலை வரியில் இருந்ததாலோ என்னவோ அன்றிரவு படுக்கப் போன நாதிர்ஷாவின் உடல் கொதித்துக் கொண்டிருந்தது என்று கேள்வி. ஐயோ, என் உடல் எரிகிறதே என்று படுக்கையில் புரண்டவாறு பாரசீக மன்னர் அலறித் துடிக்க பயந்து ஓடிச் சென்ற அழகி நூர்பாய் ஹகீம் அலாவி கான் என்னும் வைத்தியரை அழைத்துக் கொண்டு வந்தாள். தான் தயாரித்த களிம்பை நாதிர்ஷாவின் உடலில் தேய்த்து சிகிச்சை அளித்த அந்த முதியவர், இது என்ன கொலைவரி? ஒரு சிறந்த மன்னனுக்கு அழகா இது? கோபம் என்பது பைத்தியக்காரத்தனத்திற்கு பிறந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்பாவி மக்களை, முதியவர்களை, பெண்களை, குழந்தைகளை கொல்வது வீரமா? இதுதான் தங்கள் நாட்டு கலாச்சாரமா? என்று துணிவோடு சரமாரியாக டோஸ் விட ஆயிரக்கணக்கானவர்களை வெட்டித் தள்ளிய நாதிர்ஷா தட்டுத் தடுமாறி நின்ற இந்த முதியவரின் சுட்டரிக்கும் பேச்சுக்கு முன் தோற்று தலைகுனிந்து, தவறுதான், இப்படி நடந்துவிட்டது. உங்கள் ஊர் மக்கள்தான் முதலில் காரணம். இந்த அளவுக்கு தூண்டிவிட்டு விட்டார்கள் என்று சற்றே கூச்சத்துடன் முணுமுணுத்ததாக கூறப்படுகிறது. யுத்தங்கள் நடந்து முடிந்த பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் போடப்படுவதுண்டு. அதில் திருமண ஒப்பந்தம் ஒன்றையும் சேர்த்துக் கொள்வது அந்த காலத்தில் வழக்கம். அதன்படி நகரெங்கும் குவியலாக கிடந்த உடல்களை அப்புறப்படுத்தி டெல்லி வீதிகளை துப்புரவாக்கிய பிறகு மறைந்த அவுரங்கசீப் பாதுஷாவின் பேரனும் காம்பக்ஷின் மகனுமான இஸ்தன் பக்ஷ் என்னும் இளவரசரின் மகளுக்கும் நாதிர்ஷாவின் மகன் நெசிர் இல்லாஹ் மிர்சாவுக்கும் திருமணம் நடந்தது. வசதியான இடம், நிறையவே வரதட்சணை வாங்க வேண்டும் என்று நினைத்த பாரசீக மன்னர் டெல்லி பாதுஷாவிடம் மரியாதைக்கு கூட அனுமதி கேட்காமல் கஜானாவை துடைத்து எடுத்துக் கொண்டு விட்டதாக வரலாறு கூறுகிறது. 70 கோடி ரூபாய்
தங்க வெள்ளி நாணயங்கள், 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க தாம்பளங்கள், 100 யானைகள், 700 குதிரைகள், 10,000 ஒட்டகங்கள், சுமார் 150 கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் என்று 500 பேர், உச்சகட்டமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மயிலாசனம். இப்படி 348 ஆண்டுகள் முகலாய ராஜ பரம்பரை சேர்த்து வைத்திருந்த சொத்து முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிடத்தில் கைமாறிப் போய்விட்டது. மிஞ்சியிருந்தது ஒன்றே ஒன்று. அதுதான் விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரம். கேட்டால் அதைக் காணோம், எங்கு போனது என்றே தெரியவில்லை என்றார் சக்கரவர்த்தி முகமது ஷா சற்றே கலவரத்துடன். ஆனால் வைரம் எங்கும் போகவில்லை. மிக அருகிலேயே முகலாய பாதுஷாவின் தலைப்பாகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. சரேலென்று ஒரு யூகம் நாதிர்ஷாவின் மூளையில் பாய்ந்து ஊடுருவியது. தன் எதிரில் நடுங்கி நின்று கொண்டிருந்த டெல்லி சக்கரவர்த்தி முகமது ஷாவிடம் விடைபெற்றுக் கொண்ட நாதிர்ஷா திடீரென்று, பாதுஷா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். நெருங்கிய 2 நண்பர்கள் பிரியும்போது தலைப்பாகைகளை மாற்றிக்கொள்வது எங்கள் நாட்டுச் சம்பிரதாயம் என்றார் புன்னகையுடன். மறுகணம் தானாகவே முகமது ஷாவின் தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு தன் தலைப்பாகையை அவருக்கு அணிவித்தார். நாகரீகம் நாசுக்கு எல்லாம் காட்டத் தேவையில்லை என்று முடிவு கட்டிய பாரசீக மன்னர் தன் வசம் வந்த தலைப்பாகையை அங்கேயே கழற்றி பார்க்க பளீரென்று மின்னலடித்தவாறு கீழே விழுந்தது கோஹினூர் வைரம். இந்த ஒரு வைரத்தைக் கொண்டுதான் எப்படியோ மிச்ச சொச்ச வாழ்க்கையை சமாளிக்க வேண்டும் என்று டெல்லி சக்கரவர்த்தி நினைத்திருக்கக்கூடும். அந்த ஆசையும் நிராசையாகிப் போனது. ஏமாற்றமும் வைரத்தின் ஒளியும் தாக்க தலையை குனிந்து கொண்டு பரிதாபமாக அமர்ந்திருந்த முகலாய பாதுஷாவிடம், ஓ, இதுதான் நான் கேள்விப்பட்ட வைரமா? சரி, நான் கிளம்புகிறேன். நம் மதத்திற்கும் மண்ணுக்கும் எப்போது ஆபத்து வந்தாலும் உதவிக்கு உரிமையோடு இந்த நண்பரை தாங்கள் கூப்பிட்டனுப்பலாம். உடனே வருவேன் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு நடந்தார் நாதிர்ஷா. 57 நாட்களுக்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டமாக தங்கியிருந்த இந்த பாரசீக நாட்டு அரசர் நாதிர்ஷா ஊருக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டுவிட்டு போனது ஒன்றை மட்டுமே. டெல்லியில் தங்கியிருந்த நாட்களில் தன்னை மகிழ்வித்த அடிமைப்பெண் நூர்பாயிடம் தன் மனதை பறிகொடுத்த நாதிர்ஷா அவளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு போக விரும்பினார். நான் வரமாட்டேன், தயவுசெய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள், நான் இந்த மண்ணிலேயே சாக விரும்புகிறேன் என்று அந்த பேரழகி நாதிர்ஷாவின் காலில் விழுந்து புரண்டு அழவே மிகவும் மனம் இளகிப்போன மன்னர் நூர்பாயை ஆதரவோடு தூக்கி நிறுத்தி, சரி, உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொண்டதாக ஒரு குட்டி தகவல் உண்டு. மிஞ்சியது வெறும் நினைவு. வாழ்முனையை உபயோகித்தோ அல்லது வாரிசாக இருந்த ஒரே காரணத்தினாலோ சிறுமதியாளர்கள் அரியணையை கைப்பற்றி ஆட்சியை அலங்கோலப்படுத்திய அவலங்கள் வரலாற்றில் நெடுகவே உண்டு. இத்தகைய கரும்புள்ளிகளின் தனிப்பட்ட சீரழிவையும் மீறி சில சமயங்களில் சாம்ராஜ்யங்கள் சுதாரித்துக் கொள்கின்றன. ஆனால் மக்கள் நலனை மதிக்காமல் மதிகட்டுப் போய் ஆட்டம் போடும் கேடுகட்ட தலைவர்கள் தொடர்ந்து வரிசையாக வந்து தொலைக்கும்போது நாடும் தள்ளாட்டம் போடுகிறது. கூடவே இந்த சாம்ராஜ்யத்தின் மறைவிற்கு வரலாறு இரங்கற்பாபடிக்கும் தவிர்க்க முடியாத நாளும் வெகு விரைவிலேயே வந்து சேர்கிறது. இந்தியாவை பந்தாடிவிட்டு திரும்பிச் சென்ற நாதிர்ஷா 8 ஆண்டுகள் கழித்து ஒரு பாரசீக கொலையாளியின் தனிப்பட்ட குறுவாளுக்கு பலியானார். அவர் விட்டுவிட்டுப் போன அகமது ஷா அப்தாலி என்னும் புலி 16 அடி பாய்ந்தது. நாதிர்ஷாவின் பிரதம தளபதிகளில் ஒருவர் அப்தாலி. எஜமானின் மறைவிற்குப் பிறகு ஆப்கானிஸ்தானில் காபூல், காண்டகார் பகுதிகளை வளைத்துப் போட்டு ஆட்சியமைத்தார் அந்த வீரர். ஏற்கனவே நாதிர்ஷாவுடன் டெல்லிக்கு வந்து ருசி கண்ட அந்த புலி தன் பங்குக்கு இந்திய மண் மீது குறிவைத்தது. 1748ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1761 வரை 5 முறை இந்தியாவுக்கு படையெடுத்தார் அப்தாலி.
1748 ஆண்டில் 12,000 வீரர்கள் அடங்கிய படையுடன் இந்தியாவில் நுழைந்த அவரை முகலாய பாதுஷா முகமது ஷாவின் வாரிசான அகமது ஷாவின் படை சமாளித்து துரத்தி அடித்தது. 1750 மறுபடியும் இந்திய எல்லைக்குள் நுழைந்த அப்தாலி பஞ்சாப் பிரதேசத்தை வெற்றிகரமாக கைப்பற்றினார். அவரது அடுத்த படையெடுப்பில் காஷ்மீர் ஆப்கானியர் வசம் வீழ்ந்தது. முகமது ஷா இறந்த பிறகு தன் 22 வயதில் அரியணை ஏறிய அகமது ஷா ஒழுக்கக்கேட்டின் மறு உருவமாகத் திகழ்ந்தார். அவருடைய தாய் உதாம்பாய் மோசமான பெண்மணி. ஜாவித் கான் என்ற ஒரு அலியுடன் கும்மாளித்த அந்த பெண்மணி அகமது ஷாவையும் அந்தப்புரத்தில் இழுத்துப் போட்டாள். அங்கிருந்து பாதுஷா மீளவே இல்லை. அமைச்சர்களும் பிரதானிகளும் மன்னரைச் சந்திக்க அனுமதி கிடைக்காமல் தவித்தனர். அந்தப்புரத்தில் தனக்கென்று ஒரு அரியணையை போட்டுக்கொண்டு ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டிருந்த அந்த அலியிடம்தான் மனுக்களை தந்துவிட்டு திரும்ப வேண்டிய நிலை. அறிவு இழந்த மன்னர், ஆட்டம் போட்ட அலி, இவர்களின் ஆர்ப்பாட்டம் கண்டு நெஞ்சு பொறுக்காமல் போன அரசவை பெரியவர்கள் அதிரடி புரட்சிக்கு பச்சை கொடி காட்டினார்கள். இமாத் உல் முல்க் என்னும் அதிகாரியின் தலைமையில் ஒரு சிறு படை அந்தப்புரத்தில் நுழைந்தது. சல்லாபத்தில் இருந்த மன்னர் அகமது ஷாவை இழுத்துக் கொண்டு வந்து சிறையில் தள்ளி முதல் வேலையாக அவர் கண்களை குத்தி குருடாக்கினார்கள். தலையைச் சீவாமல் விட்டால் அடுத்தபட்ச தண்டனையாக கண்களை தோண்டி எடுத்து விடுவது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. பார்வை இழந்தவர்களுக்கு என்ன திறமை இருப்பினும் அவர்கள் பதவி போரில் இறங்க மாட்டார்கள் என்பதால். சிறையில் தள்ளப்பட்ட அகமது ஷா தாகத்தால் தவித்துக் கதற சைஃபுல்லா என்னும் சிறை அதிகாரி ஒரு மூலையில் பூச்சிப் பொட்டுடன் நாற்றமடித்துக் கொண்டிருந்த பானை தண்ணீரை கொண்டு வந்து இகழ்ச்சியுடன் அகமது ஷாவின் முகத்தில் உயர்த்தி வாயில் கொட்ட, முந்தைய நாள் வரை வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்கக் கிண்ணத்தில் ஒயின் அருந்திய பாதுஷா இந்த பானை தண்ணீரை ஆவலுடன் தொண்டைக்குழி ஏறி இறங்க குடித்த கொடுமை நடந்தது. இப்படி தன் ஒன்றுவிட்ட சகோதரரை சிறையில் தள்ளிவிட்டு அரியணையில் அமர்ந்தவர் 2ஆம் ஆலம்கீர். பெயருக்குத்தான் அரசர், நடந்தது என்னவோ அதிகாரி இமாத் உல் முல்க் ஆட்சி. இந்த அதிகாரியின் இரும்புப் பிடியிலிருந்து கழற்றிக் கொள்ள பார்த்த ஆலம்கீர் 1759 பதவியிலிருந்து அகற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் 2ஆம் ஷா ஆலம். இவரும் வெறும் பொம்மையே. அந்த நேரம் பார்த்து ஆப்கானிய அப்தாலி மறுபடியும் படையெடுக்க பதவி இழந்த ஷா ஆலம் 12 ஆண்டு காலம் பரதேசியைப் போல தெரிந்தார். வலுவாக வளர்ந்திருந்த மராட்டியர்களின் உதவியைக் கோரினார். மனமிறங்கிய மராட்டியர்கள் அந்த பரிதாப பாதுஷாவை 1772 டெல்லி அரியணையில் அமர்த்தினார்கள். காலத்தின் கோலம். பாவம் ஷா ஆலம். அரண்மனை காவல் அதிகாரி குலாம் காதிர் என்பவனால் அவருக்கு நேர்ந்த கொடுமைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இதெல்லாம் நிகழ்ந்தது 1788. யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் போய்விட்ட அரண்மனைக்குள் நிராதரவாக நடுங்கிக் கொண்டிருந்த பாதுஷாவை புரட்டி எடுத்து சித்திரவதை செய்தான் இந்த அதிகாரி. பாதுஷாவை நிர்வாணப்படுத்தி சவுக்கால் அடித்து கண்களை தோண்டி எடுத்து உதைத்து மிதித்து, மேலும் இந்த மனித மிருகம் மன்னருக்கு நிகழ்த்திய சித்திரவதைகள் சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமானவை. பாதுஷாவின் மகன்களுக்கும் அதே கதிதான். தர்பாரில் சவுக்கால் அடித்து அந்தச் சிறுவர்களை நடனமாட வைத்தான் அந்த கொடுங்கோலன். அரசகுல பெண்மணிகளும் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு உள்ளானார்கள். கடைசியில் ஒரு வழியாக உள்ளே புகுந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் பாதுஷாவை காப்பாற்றினார்கள். 1806 ஷா ஆலம் இறக்க அவர் மகன் 2ஆம் அக்பர் ஷா அரியணையில் அமர்த்தப்பட்டார். இந்த காலகட்டத்தில் மொகலாய சாம்ராஜ்யத்தின் எல்லைகள் அரண்மனையின் 4 சுவர்கள்தான். வெளியே முழுமையாக இந்தியா கைமாறிப் போய்விட்ட நிலை. வறுமையில் வாடிய மொகலாய சக்கரவர்த்திக்கு
கிழக்கிந்திய கம்பெனி உதவித்தொகை அளித்து பின்னணியில் நாட்டை ஆண்டது. 1837 அக்பர் ஷா இறந்தவுடன் ஆட்சிக்கு வந்த 2ஆம் பகதூர் ஷாதான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மிகக் கடைசி சக்கரவர்த்தி. முகலாய சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளியாக வந்தமர்ந்த பகதூர் ஷா மென்மையானவர், மிகச்சிறந்த கவிஞர். ஒருவேளை பேரரசர் அக்பருக்குப் பிறகு இவர் ஆட்சிக்கு வந்திருந்தால் பெருமைமிக்கதொரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்திருக்கக்கூடும். வசதியேதும் இல்லாத சூழ்நிலையில் அரண்மனையை கூட்டிப் பெருக்கக்கூட ஆட்கள் இல்லாமல் குப்பைக் கூளங்களுக்கும் ஒட்டடை தோரணங்களுக்கும் நடுவே பரிதாபமாக பாதுஷா என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் பகதூர் ஷா. மற்ற எந்த முகலாய பாதுஷாவிற்கும் கிடைக்காத ஒரு பெருமை இவருக்கு கிடைத்தது என்று கூறலாம். ஆம், கேமராவால் புகைப்படம் எடுக்கப்பட்ட பெருமை. ஆண்டு 1857. தங்கள் என்ஃபீல்டு துப்பாக்கிகளில் உபயோகப்படுத்தப்பட்ட கிரீஸில் பசு மற்றும் பன்றிக் கொழுப்பை பிரிட்டிஷ்காரர்கள் கலந்ததை அடுத்து வெகுண்டு போய் போராட்டத்தில் இறங்கினார்கள் இந்து மற்றும் முஸ்லிம் சிப்பாய்கள். இந்த சிப்பாய்க் கலகம் வெடித்ததைத் தொடர்ந்து இனி இந்த மறைமுக ஆட்சியெல்லாம் சரிப்படாது என்று முடிவு கட்டியது பிரிட்டிஷ் அரசு. சிப்பாய்க் கலகத்திற்கு ஆதரவு தந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் பகதூர் ஷா. கலகக்காரர்களால் ஒரே நாளில் கைப்பற்றப்பட்ட டெல்லியை மீண்டும் மிருக பலத்துடன் இராணுவம் கொண்டு கைப்பற்றியது பிரிட்டிஷ் நிர்வாகம். அப்போது அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்று ஹுமாயூன் கல்லறைக்குள் ஒளிந்து கொண்டது பகதூர் ஷா குடும்பம். செப்டம்பர் 22, 1857 கேப்டன் வில்லியம் ஹாட்சன் தலைமையில் சென்ற சிறு படையிடம் பதறிப்போய் பதுங்கிக் கொண்டிருந்த பகதூர் ஷா சரணடைந்தார். குண்டோடு ராஜகுடும்பத்தை பிரிட்டிஷ் அதிகாரிகள் கைது செய்தனர். மனிதர்கள் மாறினாலும் மனப்பான்மை எங்கே மாறுகிறது? கைது செய்யப்பட்ட அரச குடும்பத்தை செங்கோட்டைக்கு கொண்டு வரும் வழியில் பகதூர் ஷாவிடமிருந்து அவருடைய 2 இளம் மகன்கள் பிரிக்கப்பட்டனர். பல்லக்கில் சென்று கொண்டிருந்த பாதுஷா என் மகன்கள் என்று அலற ஹாட்சன் ஒரு மரத்தின் ஓரமாக அந்த சிறுவர்களை தள்ளிக்கொண்டு போய் இருவரையும் கொடூரமாக சுட்டுக் கொன்றான். சிறுவர்களின் உடல்கள் சாந்தினி சவுக் கடை வீதியில் பொதுமக்கள் பார்வைக்காக தொங்கவிடப்பட்ட கொடுமையும் நிகழ்ந்தது. செங்கோட்டையில் ஆங்கிலேயர்கள் ஆர்ப்பாட்டமாக நடமாட ஒரு தூண் அருகே கால்களை மடக்கியவாறு கிழிந்த உடைகளுடன் பீதி நிறைந்த விழிகளுடன் உடல் நடுங்க முகலாய கடைசி பாதுஷா பகதூர் ஷா அமர்ந்திருக்க அவருக்கு குற்றவாளி என்று ஆங்கிலேய நீதிபதியால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தண்டனையாக பகதூர் ஷா கப்பலில் ஏற்றப்பட்டு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். 1862 ரங்கூனில் நிராதரவாக இறந்தார் பாபரின் வழித்தோன்றலும் கடைசி முகலாய சக்கரவர்த்தியுமான பகதூர் ஷா. 1858 பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் முகலாய ஆட்சி முடிவுக்கு வர இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் போனது. அன்றிலிருந்து இந்திய நாடு ஒரு புதிய நட்சத்திரத்தின் கைவசம் மாறியது. அந்த பிரிட்டிஷ் நட்சத்திரத்தின் பெயர் விக்டோரியா மகாராணி. இதோ கப்பலில் பர்மா நோக்கி கைதியாகச் செல்லும் பகதூர் ஷா கண்களில் நீருடன் ஒரு கவிதை எழுதிக் கொண்டிருக்கிறார். சற்று எட்டிப் பார்ப்போம் வாருங்கள். நான் நேசித்த எல்லாமே எங்கோ போனது. இது இலையுதிர் காலம். இழந்தது பூந்தோட்டம் தன் அழகையெல்லாம். நான் இன்று மின்னிய பழம்பெருமையின் மிஞ்சிய வெறும் நினைவு.